சரியா? சரியா? ஏதாச்சும் தெரியுமா தெரியாதா? தெரிஞ்சே சொல்லி தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இது கீர்னா, என்ன அது ஆக்சிலேட்னா, இது பிரேக்னா, இதுதான் ஸ்டேரிங்னா, இதை இப்படி அமுத்துனா ஹாரன் அடிக்கணும், அந்த மாதிரி ஏதாச்சும் தெரியுமா? ஆனால் தெரியல தெரியுன்னு சொல்ல தெரியாது. சரி ரிலாக்ஸ். தண்ணி இருந்துக்கியா? ரிலாக்ஸ் அது. சரியா? அந்த கார்னர் இருக்கு வச்சியா, அது ஆக்சிலேட். சரியா? சென்டரில் இருக்கிறது பிரேக், இந்த கார்னரில் இருக்கிறது கிளச். இந்த காலை அது மிதிங்க பார்க்கலாம், மிதிக்க முடியுதான்னு? மிதிக்க முடியுதா? இப்போ இந்த காலை நீங்கள் நவுத்துங்க, இந்த காலை நவுத்துங்க, இந்த ஒரே ரிலாக்ஸ். இந்த காலை இங்கே, இந்த காலை இங்கே இருக்கா, இப்படி கொண்டு வாங்க. இங்கே கீழே கை விட்டின்னு ஒரு கம்பி இருக்கும், கம்பி இருக்கா? இல்லை அவ்வளோ தூரம் போக வேண்டியதில்லை, லைட்டாக மேலே தூக்கணும். ஓகே, இப்போ அதை மிதிங்க. பக்கமாக இருக்கா தூரமாக இருக்கா? காலை எடுங்க, இன்னும் கொஞ்சம் அந்த கம்பியை தூக்குங்க. என்ன இப்போ மிதிங்க. ஓகேவா? இப்போ வந்துட்டா, இப்போ மிதிச்சு பாருங்க எப்படி இருக்குங்க. சரிதா? அதுதான் கிளச்சு. எப்போவுமே கம்பல்சரி அதை அவ்வளோ தூரம் மிதிக்கணும். அவ்வளோ தூரம் மிதித்து அது ஈஸியாக இருந்தால் தான் நம்ம இந்த வண்டி ஓட்டவே முடியும். புரிஞ்சுதா? அது பேர் தான் கிளச்சு. கம்பல்சரி மெயினில் வச்சுக்கோங்க. அதை எப்போவுமே நம்ம இவ்வளோ தூரம் மிதிக்கிறதுக்கு இவ்வளோ தூரம், இந்த வண்டின்னு இல்லை, நீங்கள் எந்த வண்டியில் ஏறி உட்கார்ந்தாலுமே அதை இவ்வளோ தூரம் மிதிக்கணும். அப்படி மிதித்தா மட்டும் அது ஈஸியாக இருந்தால் மட்டும்தான் நம்ம இந்த வண்டி ஓட்டவே முடியும். நம்ம கொஞ்சம் தூரமாக இருக்கும், இல்லை நம்ம கம்ஃபர்ட்டாக இருக்குது, நம்ம மிதித்து பார்த்துட்டோம் கால் எட்டிருச்சு அப்படின்லாம் ஓட்டக்கூடாது. மிதித்து பார்த்துட்டோம் கால் எட்டிருச்சுன்னா ஓட்டக்கூடாது. அதை மிதித்து மறுபடியும் ரீவைண்ட் பண்ணி மறுபடியும் ஃபீல் பண்ணி ஓகே இது இப்போ தான் கிளியராக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு அதை ஓட்டணும். அது கிளச்சு. எக்காரணம் கொண்டு இப்போ கிளச்சில் வச்ச காலத்துக்கு சென்டரில் பிரேக்கு கொண்டு போனீங்களே, அப்படி கொண்டு போகவே கூடாது. இந்த ஒரு கால் இந்த கிளச்சுக்கு மட்டும்தான். சத்தியா கேட்டுக்குங்க, உங்கள்கிட்ட சொல்கிறது புரியுதா? தூங்கிட்டு இருக்கீங்களா? ஆமாம், இந்த லெஃப்ட் சைடு கால் வந்து பார்த்தீங்கன்னா கிளச்சுக்கு மட்டும்தான். சரிங்களா? லெஃப்ட் சைடு கால் எப்போவுமே கிளச்சுக்கு தான். எக்காரணம் கொண்டு ரைட் சைடு பிரேக் சைடு போயிடக்கூடாது. ரைட் சைடு கால் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிலேட்டரோட பிரேக், ஆக்சிலேட்டர் அந்த மிக்ஸ்மா அப்படியே டச் பண்ணி பாருங்களேன். தெரியுதா? ஆக்சிலேட்டர் பிரேக் மாறி மாறி வருதா? தெரியுதா? பட் ஆக்சிலேட்டர் பெருவிரலில் தான் யூஸ் பண்ணணும், பிரேக்கையும் பெருவிரலில் தான் யூஸ் பண்ணணும். புரியுதா? அவ்வளோ தூரம் யோசிச்சுலாம் வேணாம், ரிலாக்ஸாக இருக்குது. சரிங்களா? ஆக்சிலேட்டரையும் பெருவிரலில் யூஸ் பண்ணணும், பிரேக்கையும் பெருவிரலில் யூஸ் பண்ணணும். எக்காரணம் கொண்டு ரெண்டையுமே மிதிச்சிடக்கூடாது, தொடணும். மூவ் பண்ணும்போது உங்களுக்கு ரிசல்ட் தெரிஞ்சிடும். சரிங்களா? பட் இன்றைக்கி உங்களுக்கு பிரேக்குக்கும் வேலையில்லை, கிளச்சுக்கும் வேலையில்லை. ஆக்சிலேட்டர் மட்டும் நான் சொல்லும்போது டச் பண்ணுறீங்க, எடுங்கன்னா எடுத்துடுறீங்க. கான்செப்ட் புரியுதா? ஆக்சிலேட்டர் மட்டும் நான் சொல்லும்போது டச் பண்ணுறீங்க, எடுங்கன்னா எடுத்துடுறீங்க. சரிங்களா? மெயினில் வச்சுக்கோங்க. கீழே அது 3 தான் இருக்குது, அது தாண்டி வேறு எதுவும் கிடையாது. ஆக்சிலேட்டர், பிரேக்கு, கிளச்சு. ஆக்சிலேட்டருக்கு எந்த கால் யூஸ் பண்ணோம்? ரைட் சைடு. பிரேக்குக்கு, கிளச்சுக்கு லெஃப்ட் சைடு. ஓகே, அது மெயினில் நல்லா பதிவு பண்ணிக்கோங்க. சரிங்களா? சாவி ஒரு நிமிஷம் முன்னால் சொறி இருக்கான்னு பாருங்கள், அது வெளியே எடுங்க, மறுபடியும் சொருங்க. சொருகிட்டிங்களா? ரைட். ஒரு ஸ்டெப் திருப்புங்க முன்னால், இன்னொரு ஸ்டெப் திருப்பி. டிஸ்பிளே லைட் எரியுதான், இண்டிகேட்டர் இங்கே எரியுது, லெஃப்ட் சைடு எரியுது. இதே மாதிரி ஸ்டிக் அங்கே ஒன்று இருக்கான்னு பாருங்கள். இதே மாதிரி அங்கே ஒரு ஸ்டிக் இருக்காங்க, அது லைட்டாக ஒரு நூல் கீழே இருக்குங்க. ஆஃப் ஆயிடுச்சா? இன்னொரு நூல் கீழே இருக்குங்க. இப்போ எந்த சைடு எரியுது? ரைட் சைடு. மறுபடியும் ஒரு நூல் மேலே தூக்குங்க. ஆஃப் ஆயிடுச்சா? மறுபடியும் இன்னொரு நூல் மேலே தூக்குங்க. இப்போ இங்கே எரியுது. ஆஃப் பண்ணுங்கள், ரைட் போடுங்க, ஆஃப் பண்ணுங்கள், லெஃப்ட்டு போடுங்க, ஆஃப் பண்ணுங்கள், ரைட்டு ஆஃப் பண்ணுங்கள், லெஃப்ட்டு ஆஃப் பண்ணுங்கள். கான்செப்ட் புரியுதா? அதுதான் இண்டிகேட்டர் சிக்ஸ். நம்ம 2 வீலரில் அசால்ட்டாக பெருவரில் தள்ளிட்டு போயிடும். இதுலேயும் அதே மாதிரி தான் தள்ளணும். இப்படி கை வச்சு இப்படி தள்ளிங்களே மேலே போகும். சரிங்களா? மெயினில் வச்சுக்கோங்க. சாவி ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிட்டீங்களா? இப்போ இண்டிகேட்டர் போட்டிங்களா, அதே சுவிட்சை இங்கே பாருங்க, இப்படி ரொட்டேட் பண்ண முடியுதுன்னு பாருங்கள். எத்தனை ரொட்டேட் பண்ணுறீங்க? ஃபஸ்ட் ரொட்டேட் பண்ணிங்களா? இது வந்து என்ன, பார்க்கிங் லைட்டு. முன்னால் 2 குட்டி பல்ப் வரையும், பின்னால் 2 குட்டி பல்ப் வரையும். முன்னால் 2 எல்லோ கலர் வரையும், பேக்கில் 2 ரெட் கலர் வரையும். பார்க்கிங் லைட். இப்போ வண்டி நம்ம இங்கே ஓரமாக நிறுத்திருக்கோம்ல, நைட் நேரத்தில் இந்த மாதிரி ஓரமாக நிறுத்தும்போது அதை போட்டுட்டோம்னா பின்னால் வாங்க இங்கே வண்டி நிற்கணும்னு தெரிஞ்சுக்குவாங்க.
அதே மாதிரி டீ கடைக்கிட்ட மரத்துக்கடையில் இங்கே நிறுத்தும்போது அதை போட்டிங்கன்னா பார்க்கிங் லைட் எழுதி இங்கே ஒரு வண்டி நிற்கிது அப்படின்னு அவங்களுக்கு அசம்ஷன் ஆகிக்கணும். அதுக்கு அவங்க வந்துடுவாங்க. புரியுதா? இது ஒரு 2 நாள் கழிச்சு 3 நாள் கழிச்சு மறந்துட்டிங்கனாலும் கேளுங்க, அந்த சுவிட்ச் எது நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரிங்களா? கேட்காம விட்றாதீங்க. அதே சுவிட்சை இன்னொரு திருப்பி. இது வந்து ஹெட்லைட். அந்த ஆட்டாவில் நம்ம லைட் வெளிச்சு தெரியுதான்னு பாருங்க. தெரியுது ஆட்டாவில்? எனக்கு தெரியுது மஞ்சள் கலரில் அந்த லைட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகுது. அந்த மஞ்சள் கலர் பெயிண்டில் ரிஃப்ளெக்ட் ஆகுதா? தெரியுதா? அதை ஆஃப் பண்ணுங்க. ஒரு நூல் ஆஃப் பண்ணிங்க. இப்போ ஆஃப் ஆகிடுச்சா? மறுபடியும் ஆன் பண்ணுங்கள். தெரியுதுங்களா? அதுதான் ஹெட்லைட் சுவிட்ச். டூவில் ஆன் பண்ணுறோம்ல, அந்த மாதிரி ஹெட்லைட்டு இப்படி தான் ஆன் பண்ணுங்கள். புரியுதா? அந்த சுவிட்ச் இங்கே வருங்க, இப்படி கீழே இருக்கு. அந்த ப்ளூ கலர் சிம்பிள் காட்டு தான். இப்போ வந்து ஹெட்லைட் தூரமாக அடிக்குதுன்னு அர்த்தம். புரியுதா? ஹெட்லைட் வந்து தூரமாக அடிக்குதுன்னு அர்த்தம். அந்த இங்கே இதை பாரு, இப்படி தூக்க மறுபடியும். இப்போ அங்கே லைட் எரியலையா? இப்போ அங்கே ப்ளூ கலர் சிம்பிள் எரியலையில? இப்போ வந்து தூரமாக இல்லை, பக்கமாக அடிக்குதுன்னு அர்த்தம். கான்செப்ட் புரியுதா? கீழே இறக்குங்க, ஹை பீம் தூரமாக அடிக்குது. மேலே தூக்குங்க, லோ பீம் பக்கமாக அடிக்குது. கான்செப்ட் புரிஞ்சுதான்? ஆஃப் பண்ணிடுங்க. மொத்தமாக ஆஃப். 100 நூல் திருப்பினது ஆஃப் ஆகும். அங்கே எழுதியிருக்கா ஆஃப்னு எழுதியிருக்கா? அது ஆஃபு, பார்க்கிங்கு, ஹெட்லைட்டு, லோ பீமு, ஹை பீம். கான்செப்ட் புரிஞ்சுதான்? ட்ரை பண்ணி பாருங்கள் டக்குன்னு. பார்க்கிங்கு, ஹெட்லைட்டு, ஹை பீமு, லோ பீம். மறுபடியும் ரொட்டேட் பண்ணிட்டு ஆஃப் ஆகிடும். புரிஞ்சுதான்? டூ வீலர் நீங்கள் போகும்போது ஆப்போசிட் காருக்காரங்களாம் வரும்போது பாஸ் லைட் போட்டே வருவாங்க, பார்த்துருக்கீங்களா? ஆப்போசிட் உட்கார், நான் முதல்ல வந்துக்கிறேன், நீங்கள் முதல்ல வந்துக்கிறேன், பிளிங்க் பண்ணிகிட்டே வருவாங்க. தெரியுமா? அதே சுவிட்சா இங்கே வருங்க, இப்படி தூக்குங்க. புரியுதாங்க? மீட்டரை பாருங்க. தெரியுதா? புரியுதா? பட் நீங்கள் இப்படி வச்சுலாம் தூக்க வேணாம். ஸ்டியரிங்கில் கை வச்சுட்டு 2 விரலை மட்டும் அடியில் விடுங்க. தூக்குங்க. வேலை செய்யுதா? இப்போ ஆப்போசிட்டில் ஒரு வண்டி வருதுன்னா, இப்போ அந்த வண்டி நீங்கள் வராதிங்க, நான் வந்துக்கிறேன்னு இன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அந்த சுவிட்ச் அனுப்புனீங்கன்னா இன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். புரிஞ்சுதா? டவுட் இருக்கா? புரிஞ்சுதுண்ணா. கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்குது. ரைட்டு. நாளைக்கு மறுபடியும் இதே டவுட் இருந்தால் உங்களுக்கு கேளுங்க, மறுபடியும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சரியா? ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். ஏன் மாப்பிள்ள ஒரே எனக்கு கூப்பிட்டான். ட்ரைவிங் கிளாஸ் இருக்கேன், அதனால் எடுக்கல. கூப்பிட்றான். மறுபடியும் டவுட்னா போட்டுக்கோ தங்க, செக் பண்ணி பாருங்க சாமி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா? போட்டுப்பட்டியா? புரிஞ்சுதா? ஓகே, அவ்வளோதான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டியரிங். இங்கே ஒரு கை, அங்கே ஒரு கை வச்சுட்டிங்களா? பெருவரல் இந்த இடத்த அமைச்சு பாருங்கள். அடிக்குதா? சேம் அந்த பெருவரல் அங்கே அமைச்சு பாருங்கள். அடிக்குதா? ஸ்டியரிங் இப்படி தான் பிடிக்கணும், ஹாரன் இப்படி தான் அடிக்கணும். இக்காரன் கூட இந்த கையை தூக்கி இப்படி சென்டரில் வச்சு இப்படி அமுத்தினா, ரீல்ஸில் அப்படி அமுத்திட்டு இருந்தாங்கன்னா நான் பார்த்தேன்னா அதனால அமுத்தக்கூடாது. சரிங்களா? அஸ்ஸலாமு அலைக்கும். தங்க சொல்லுமா, கொடுத்துட்றாச்சு. அங்கே யார் இருக்காங்க? ஃபோனை கொடு. ஸ்டார் டிரைவிங் ஸ்கூல், ஸ்டார் உள்ளே போ, இருப்பானுங்கள. இங்கே யார் இருக்காங்க? ஃபோனை கொடு. தங்க அவன் சரண்டருக்கு புக்கு கொண்டு வந்திருக்கான், எல்லாமே கரெக்டாக கொண்டு வந்திருக்கணும்னு பாரு. ஓகேண்ணா, உன் சைடுனா நீ ஃபாலோ பண்ணிக்கோ, குணா சைடுனா குணா ஃபாலோ பண்ண சொல்லு. சரியா? செக் பண்ணிக்கோ, எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பாரு. இல்லைன்னா கொண்டு வர சொல்லிடு கையோட. ஓகேடாங்க தங்க. அவர் சொல்லுவார், ஏதாச்சும் பேப்பர் வேணும்னா சொல்லுவார், அதை மட்டும் மாட்டி கொண்டாந்து கொடுத்துரு. அவர் ஏதாச்சும் பேப்பர் வேணும்னா சொல்லுவார் தங்க, அதை மட்டும் மாட்டி கொண்டாந்து கொடுத்துருங்கண்ணே. ஓகே தாங்க. ஓகே தானே? கிளியர் தானே? ஸ்டியரிங் அப்படியே யூஸ் பண்ணணும். பாப்பா இப்போ 11 மணி 11 காலத்து அங்கே வரும் சொல்லி. கிளியர் தானே? சரியா? ஸ்டியரிங் இப்படி தான் பிடிக்கணும். இங்கே ஒரு ஹாரன், இந்த விரலையும் ஹாரன் இப்படி தான் அடிக்கணும். எக்காரணம் கொண்டு மொத்தமாக கையை வச்சு அமைச்சிருக்கோம். சரியா? இது வந்து வெய்பர் சுவிட்ச், இந்த கண்ணாடி க்ளீன் பண்ணுற வெய்பர். மொத்தம் 3 டிப் இருக்கும். ஹை, லோ, ஹை. சரியா? 3 இருக்கும். 1 2 3 இறங்கிச்சா? ட்ரை பண்ணி பாருங்க. புரியுதா? எதையுமே ரஃபாக எனக்கு இப்படி இறங்கினா 3மே இறங்கிடும். அதை ஃபீல் பண்ணும். 1 2 ஃபீல் ஆகுதான். இப்படினாலும் இறங்கிடும். ஒரு ஸ்டெப் தான் இறங்க பார்த்துருக்கோம். ஆனால் 1
புரியுதா? எதையுமே ரஃபாக ஹேண்டில் பண்ணக்கூடாது, மேலே தான் ஹேண்டில் பண்ணணும். சரியா? இந்த கீரை பற்றி ஃபஸ்ட்டு கீர் செகண்ட் கீர் அந்த மாதிரி தெரியுமா? போடுங்க. அம்மா கடைக்கு மாவாட்டிக்கலாம். இல்லை இல்லை, அம்மா கடைக்கு அம்மா மாவாட்டிக்கு வேணுமா? ஆ, கை வைய இங்கே தள்ளி இப்படி போட்டேன் ஃபஸ்ட்டு கீரு. கரெக்டாக இப்படி தானே போட்டாங்க. மறுபடியும் லைட்டாக இப்படி பின்னால் இழுத்துனா செகண்ட் கீர் போடக்கூடாது. சரியா? இங்கே தள்ளி இங்கே ஃபஸ்ட்டு கீர் போட்டேன். கரெக்டாக மறுபடியும் ஒரு நோட் பின்னால் இழுத்து நியூட்ரு பண்ணணும். நியூட்ரு ஆகிடுச்சா அதுக்கப்புறம் தான் செகண்ட் கீர் போடணும். கிளியராக? மறுபடியும் லைட்டாக மேலே தள்ளனா நியூட்ரு ஆகிடுச்சா, மறுபடியும் மேலே தள்ளனா தேர்ட் கீர். மறுபடியும் லைட்டாக பின்னால் இழுத்தா ஃபோர்த் கீர். லைட்டாக நியூட்ரு ஃபுல்லாக இங்கே வந்து இடிக்கணும். அதாவது நியூட்ரலில் இருந்து இங்கே வந்து இடித்து தான் மேலே தரணும். புரிஞ்சுதா? அஞ்சாவது கீர். இப்போ நான் போடும்போது கீர் எப்படி விழுந்துச்சு? கிளியராக விழுந்துச்சா? சேம் அதே ஃபீல்டில் ஃபஸ்ட்டு கீரு நியூட்ரு, செகண்ட் கீர் நியூட்ரு, தேர்ட் கீர் நியூட்ரு, ஃபோர்த்து கீர் நியூட்ரு, ஃபிஃப்த்து கீர் நியூட்ரு சொல்லியே போடுவாங்க. நியூட்ரா மூணாவது கீர் நியூட்ரா? மூணாவது 3 மணி ஆயிரும். ஓகேங்களா? சரிங்கக்கா. 3 மணிக்கு வரேங்க்கா. பாப்பாவுக்கு அதாவது ரஞ்சினி பிடிச்சிட்டு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. மேலே கை வைங்க. நான் ஹேண்டில் பண்ணுறேன், உள்ள கையில் ஃபீல் பண்ணுவேன். அதனால சரி வரலாம். நான் சொல்கிறது புரியுதா? ஹேண்டில் பண்ணுறேன், ஃபீல் மட்டும் பண்ணுவேன். 3 மணிக்கு வரேங்க. ஃபஸ்ட்டு நியூட்ரா, செகண்டா நியூட்ரா, தேர்ட் 3 மணிக்கு வரேன். நியூட்ரு, ஃபோர்த்து நியூட்ரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபிஃப்த்து நியூட்ரு. புரியுதா? மறுக்கா ஹேண்ட் பண்ணுறேன், ஃபீல் பண்ணிப்போம். ஃபஸ்ட்டு நியூட்ரு, செகண்டு நியூட்ரு, தேர்டு நியூட்ரு, ஃபோர்த்து நியூட்ரு, ஃபிஃப்த்து. மறுபடியும் இழுத்துட்டா நியூட்ரு. கிளியரா? ஃபீல் ஆச்சா? நான் எப்படி ஹேண்டில் பண்ணேன்? அதே ஃபீல்டில் ரிலாக்ஸாக ஹேண்டில். ஓகே, கிளியர் தான். கரெக்டாக லாட்டாக தெரியுதா நம்பரு? வண்டி நம்பர் என்ன தம்பி? 7456. தெரியுதுல்ல? அதை பார்த்துக்கிட்டே 5 கீர் கூட வரும். கிளியரா? கரெக்டாக விழுந்துச்சா? நீங்கள் அதை ஃபீல் பண்ணங்கிறது இப்போ விழுந்துதான். சரியா? சேம் மறுபடியும் அதை பார்த்துக்கிட்டு இன்னொரு தடவை போடுவோம். ஓகே தானே? போகலாமா? வண்டி நியூட்ரல் தான் இருக்குது. கரெக்டாக? இன்றைக்கி என்ன வேலைன்னா உங்களுக்கு எக்ஸிலேட்டருக்கு வேலை இல்லை, இது பிரேக்குக்கு வேலை இல்லை, கிளச்சுக்கும் வேலை இல்லை. எக்ஸிலேட்டர் மட்டும் நான் சொல்லும்போது டச் பண்ணுறீங்க, எடுங்கன்னு எடுத்துடுறீங்க. ஸ்டியரிங் நீங்கள் தான் ஹேண்டில் பண்ணணும், ஹாரன் நீங்கள் தான் அடிக்கணும், இண்டிகேட் நீங்கள் தான் ஹேண்டில் பண்ணணும். சாவி ஆன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுங்கள். சாவி டிஸ்பிளே லைட் எரிய வைங்க. சரியா? இன்னொரு திருப்பி ஸ்டார்ட் ஆகிடும். அவ்வளோதான், அவ்வளோதான். போகலாமா? ரெடி தானே? இண்டிகேட்டர் ரைட்டில் போட்டுக்கு போட்டிங்களா? இந்த ஆட்டோ அன்றைக்கி தாங்க. ஸ்டேரிங் ஒரு சுற்று ரைட்டில் திருப்பி திருப்பி தைரியமாக திருப்பிட்டீங்க. இன்னும் கொஞ்சம் திருப்பி லெஃப்ட் மாற்றிக்கிங்க. நம்ம இந்த வெள்ளைக்கோட்டுக்குள்ளே போகணும். ரஞ்சினி, நம்ம ரைட்டு போகக்கூடாது, இந்த வெள்ளைக்கோட்டுக்குள்ளே போகணும். சரிங்களா? இப்படி போதாதாங்க, இப்படியே போட்டோம். சரியா? இப்படியே போட்டோம். போதாதாங்க, எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க. வண்டி போகுது தெரியுதா? நீங்கள் எக்ஸைட்டே யூஸ் பண்ணல, வண்டி போகுதா?
போதும்ல. எங்கிட்ட எக்ஸைட்டர் இல்லைன்னு எட்டி பார்க்குறேன். போதா போலையா? ரைட். இப்போ லைட்டாக எக்ஸைட்டர் டச் பண்ணி பார்க்கலாம். டச் பண்ணுமா? மூர்த்தி மாமெல்லாம் எங்கே இருக்காரு இப்போ? அங்கே இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் எக்ஸைட் யூஸ் பண்ணுங்கள். எக்ஸைட்டரை விட்டுருங்க. மறுபடியும் இருங்க. வெயிட் பண்ணலாம். எக்ஸைட் யூஸ் பண்ணிடாதீங்க. வாங்க வரட்டேன். இன்னும் கொஞ்சம் எக்ஸைட்ரு. இன்னும் கொஞ்சம் எக்ஸைட்ரு. இன்னும் கொஞ்சம் எக்ஸைட்ரு. இன்னும் கொஞ்சம் எக்ஸைட்ரு. எக்ஸைட்டரை விட்டுருங்க. மறுபடியும் இன்னும் கொஞ்சம் எக்ஸலேட்டரு. இப்போ இந்த ரோட்டுக்கு போய்க்கலாம் ரஞ்சினி. இதில் போகலாம். சரியா? எக்ஸைட் அதுனா அது ரோடு இல்லை, இந்த ரோடு. இது 2 ரோடு. எக்ஸைட் யூஸ் பண்ணு. எக்ஸைட் யூஸ் பண்ணு. இன்னும் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம். கால் எடுத்துருந்தாங்க. கொஞ்சம் எக்ஸைட் யூஸ் பண்ணுங்கள். இது 2 ரோடு ரஞ்சினி. அது ஒரு ரோடு, இது ஒரு ரோடு. பட் நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் இந்த கல்லை ஒட்டி இந்த ரோட்டில் தான் வண்டியை ஓட்டணும். சரியா? இந்த கால் எடுத்துருங்க. பட் இந்த காலை எடுத்தால் நிறைய வேலை இருக்குது. அது என்னங்கிறது ஒரு 2 நாளில் சொல்லித்தரேன். சரியா? எக்ஸைட் யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணுங்கள். போதாடா போகலாம். எல்லாம் இப்படி பார்க்குறீங்க. இந்த பிள்ளைகளை வச்சுட்டு நான் வர்ற பாடு எனக்கு தான் தெரியும். ஒரு 6 பேரும் இப்படியே பார்த்துட்டு போகலாம். என்ன பண்ணுறது? போகலாம். எக்ஸைட் யூஸ் பண்ணுவோம். இன்னும் கொஞ்சம். இவனுக்கு என்ன இங்கே வேறு 3 பிள்ளை உட்காந்துருக்கு. நீ நினச்சிக்க. இப்படி தான் நானே நினச்சேன். சுரேந்திரன் தான் ஃபர்ஸ்ட் போனேன். போட்டிட்டு தான் இருந்தேன். அப்புறம் இல்லை எக்ஸைட் விட்டுரு. சுரேந்திரன் நானும் அப்படி தான் நினச்சேன். இல்லை சுரேந்திரன் ரைட்டரா அப்படின்னு. நான் இங்கே வந்து உட்காந்து தான் தெரிஞ்சது அவன் வர்ற பாடு என்னன்னு. எக்ஸைட் யூஸ் பண்ண போகலாம். சுரேந்தர் பழைய வீட்டுக்கு ஆப்போசிட் இருந்தாங்க அப்போ இவங்க. திருவண்ணூர்லேருந்து இருக்குது. அதில் இப்போ பெரிய ஆள் ஆயிடுச்சு. அதெல்லாம் நம்மளால அடையாளம் தெரியாது. இதுகளுக்கு இப்போ இத்தனோடு இதில் கால் இருக்கா? அதான் நம்மளுக்கு தெரியாது. எக்ஸைட் யூஸ் பண்ணுங்க. இவங்க அண்ணனே சின்ன பையன் தான் எனக்கு. இந்த பொண்ணு வரை பெற்றுச்சோடு இருக்குன்னு. இல்லை எக்ஸைட் விட்டுதுங்க. வண்டி எக்ஸைட்டை டச் பண்ணினா வண்டி போகும். இவங்க அண்ணனே என்னை விட பெரியவனேட்டு இருக்கான் பாப்பா. எக்ஸைட் யூஸ் பண்ணுங்க. அவனை ஒழுக்க டைமாக தூக்கிட்டு போய் தினேஷ் கூட தள்ளி விட்டதே நாங்கள் தான். டிவி தினேஷ் இருக்காருல்ல, கார்த்தின ஸ்டுடியோக்கு கூப்பிட்டு வந்து தினேஷ் கூட அவனை தள்ளி விட்டது போனான். எக்ஸைட் இன்னும் கொஞ்சம் யூஸ் பண்ண போனான். அவன்கிட்ட கேள்வி ஆட்டாக்கார் பிரவீன் என்ன தெரியுமாண்ணா? சரியா? உனக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா நான் நிறையா வரலாறுலாம் இழுக்கணும். அதெல்லாம் இன்றைக்கி வேணாம், ஒரு 4-5 நாள் போட்டோம். சரியா? இன்னும் கொஞ்சம் எக்ஸைட் யூஸ் பண்ணு. இன்னும் கொஞ்சம் எக்ஸைட் யூஸ் பண்ணுங்க. இந்த கோட்டில் மட்டும் தான் நாங்கள் போகணும். எக்காரணம் கொண்டு லெஃப்ட்டு போகக்கூடாது. என்ன ரீசனுக்காக லெஃப்ட்டு போகக்கூடாதுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம அவர் பின்னால் லெஃப்ட்டு போயிட்டுருக்கோம். ஃபோன் மட்டும் தானே சைடில் போடு. இப்போ நம்ம அவர் பின்னால் லெஃப்ட்டு போயிட்டு இருக்கும்போது நம்ம ஏன்னா இங்கேருந்து ஒரு வண்டி வரும்போது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா நம்ம டிப்ரெஷன் ஆகிருப்போம். என்னடா முன்னால் ஒருத்தன் போகிறான், சைடில் ஒருத்தன் வரான், நமக்கு டென்ஷன் ஆகும். பட் இப்போ இந்த கல்லை ஒட்டி போயிட்டே இருந்தோம்னா இங்கே லெஃப்ட்டில் எவனோ போயிட்டு போகிறான், நமக்கு அது பிரச்சனை இல்லை. புரியுதுங்க? பட் இன்னும் கொஞ்சம் எக்ஸைட் யூஸ் பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம் எக்ஸைட் யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணுங்கள். ஹாரன் அடிச்சிருக்கணும் ரஜினி. ஓகேவா? சுரேந்திர போய் லைசன்ஸ்லாம் வாங்கிட்டீங்களா? மறுபடியும் எக்ஸைட்டர் விட்டுருங்க. லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச்சு. ஃபுல்லாக கிளச். ஐயோ வேணாம், இன்றைக்கி விட்டு நான் பார்த்துக்கிறேன். சாரிம்மா, மன்னிச்சிட்டேன். தாங்க விட்டுருங்க. நான் நிவேதா ஓட்ட நினைப்பில் லைட்டாக பிரேக்கு ஃபுல்லாக கிளச்சுட்டேன். சரி, இண்டிகேட்டர் மட்டும் லெஃப்ட்டு போட்டுருங்க. இண்டிகேட்டர் மட்டும் லெஃப்ட்டு போட்டுருங்க. நீங்கள் ஓரம் பண்ணிக்கலாம். எக்ஸைட் யூஸ் பண்ணாதீங்க. பட் நாளையிலேருந்து நீங்கள் தான் அதெல்லாம் யூஸ் பண்ணணும். இந்த வண்டி வேதான்னு பார்க்கணும். ஆமாம் ஆமாம், இன்னும் 15 நாள் கிளியர் பண்ணி இறக்கி விட்டு தான் எனக்கு மறு வேலையை. லீவ் இது இடையில போட்டேன். இந்தக்கா கட்டன் பண்ணி இன்னும் கேட்குறாங்க. போகலாம் போதுங்க. இண்டிகேட்டர் ரைட்டில் போட்டுக்குங்க. பட் எக்ஸைட்டை மிதிச்சிடாதீங்க. ரைட்டில் போட்டுட்டோங்கிறங்காட்டி நம்ம இங்கேருந்து உடனே அந்த ரோட்டுக்கு போயிடக்கூடாது. சரிங்களா? பின்னால் பார்த்துட்டு இந்த ரோட்டில் தான் போகணும்.
இந்த ரோட்டில் தான் போகணும். போகுதா? பின்னால் மிரர் யூஸ் பண்ணாதீங்க, முன்னால் பாருங்கள். போகுதா? லைட்டாக எக்ஸைட் யூஸ் பண்ணுங்கள், லைட்டாக யூஸ் பண்ணுங்கள். கிளாஸ்ல இருக்க இப்போ இந்த மிரரை பாருங்கள், மிரரில் யாரும் செய்கிறாங்கன்னு பாருங்கள். ஒரு செகண்ட் அப்படியே மெயில் தாங்க போயிட்டுமா வந்துருச்சு தாங்க. நான் சொல்லிட்டு வரல. இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணிடுங்க. ஒரே நிமிஷம் நான் சொல்றேன். ஒரே நிமிஷம் லைட்டாக எக்ஸைட் யூஸ் பண்ணுங்கள். லைட்டாக மெயில் தான் இன்னும் கொஞ்சம் எக்ஸைட்டு, இன்னும் கொஞ்சம் கால் எடுத்துடுறான். என்னாச்சுமா? இன்னைக்கு 11 o'clock வராங்களா? போயிட்டு வரலாம். வாய்ப்பே இல்லை. அக்கா வாய்ப்பு இல்லைன்றாங்க. இன்னும் சில்லர் இருக்குது, ஆளுக்கு இருக்காங்க. நம்ம டூ வீலர் அக்கா டிரைவ் 2 wheeler டிரைவிங் போகணுங்களா இன்னைக்கு 11 o'clock? காலை எடுத்துருங்க. அதனால நான் என்ன சொல்றேன்? 2 wheeler ஆல்சோ சொல்லி தரீங்களா? ஆமாம் நாளைக்கு வர சொல்லட்டுமா? நாளைக்கு அக்கா நாளைக்கு வரீங்களா? இன்னும் கொஞ்சம் எக்ஸைட் யூஸ் பண்ணுங்கள். ஆமாம். யூஸ் பண்ணுங்கள். டூ வீலர் டிரைவிங் ப்ளஸ் இன்னைக்கு வராங்க. ஓ, எங்கே இருக்காங்களாம்மா? அக்கா எங்க இருக்கீங்க? 11 o'clock இவங்க ஒரு 10 minutesக்குள்ள வருவாங்கன்னு. அக்கா அண்ணா ஒரு 10 minutesக்குள்ள வர முடியுமா? அப்படி வந்தாலுமே சிரமமே தம்பி. வேறு கமிட்மெண்ட் இருக்குது. நாளைக்கு 13,000 ஆகும் கண்டிப்பா. இப்போ வேணாம், நாளைக்கு வந்து அண்ணா நாளைக்கு வந்துடுறீங்களான்னு கேட்டாங்க. சரிங்க. இப்போதான் சரிங்க. இன்னும் கொஞ்சம் எக்ஸைட் யூஸ் பண்ணுங்கள். நான் கூப்பிட சொல்கிறேன். ஃப்ரீ ஆகிட்டு போகலாமா? கோயிலுக்கு போகிறாங்க. கிளாஸ் காலை எடுத்துருந்தாங்க. இண்டிகேட்டர் ரைட்டில் போட்டுக்கோ. எக்ஸைட் யூஸ் பண்ணாதாங்க. எக்ஸைட் யூஸ் பண்ணாங்க. யூட்டர்ன் பண்ண போகிறோம். தலைவலிக்கலாம் 3 மணிக்கு தான் நிறுத்திக்கலாம். சரியா? இப்போ நிறுத்திக்கலாம் ரஞ்சினி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா? இண்டிகேட்டர் நம்ம ரைட்டில் போட்டு தைரியமாக நிறுத்திக்கலாம். நிறுத்திட்டு நம்ம யூட்டர்ன் பண்ணிக்கலாம். இப்போ நடு ரோட் நிறுத்திருக்கலாம், பயப்படக்கூடாது. சரியா? இப்போ அந்த டிவைடர் கல் முதுகுக்கு பின்னால் இருக்கா முன்னால் இருக்கா? பின்னால் இருக்கு. நம்ம இப்போ யூட்டர்ன் பண்ண முடிவு பண்ணிட்டாலே இந்த கல் கம்பல்சரி நம்ம முதுகுக்கு பின்னால் போயிடணும். கான்செப்ட் புரியுதா? நம்ம இந்த டிவைடில் வந்து வண்டி நிறுத்திக்கிட்டோம், யூட்டர்ன் பண்ணணும் முடிவு பண்ணிட்டாலே கம்பல்சரி அந்த கல் வந்து நம்ம முதுகுக்கு பின்னால் போயிடணும். இப்போ ஸ்டியரிங் என்ன பண்ணினா ஃபுல்லாக ரைட்டில் திருப்பி ஃபுல்லாக சுற்றிட்டே இருக்கு, கரெக்டாக சுற்றிட்டே இருக்கு. அதுவே இதுக்கு மேலே திருப்ப முடியாதுன்னு சொல்லிடுச்சா? அப்படியே இழுத்தே பிடிச்சிக்கோங்க. சரிங்களா? எக்ஸைட் யூஸ் பண்ணிடாதீங்க. மாற்றிக்கணும். கொஞ்சம் மாற்றிட்டா ஒன்று இந்த ரோடோ இல்லை அந்த ரோடோ ஏதோ ஒன்று டக்குன்னு பிடிச்சிக்கணும். இப்போ எக்ஸைட் யூஸ் பண்ணுங்க. போதா? காலை எடுத்துருங்க. மறுபடியும் லைட்டாக எக்ஸைட் யூஸ் பண்ணுங்கள். போதா தங்க? நான் ஏன் திருப்பி வண்டி ஸ்டெடியாகிற வரையும் வெயிட் பண்ணேன்னு புரிஞ்சுதா? திருப்பி வண்டி ஸ்டெடி ஆனதுக்கப்புறம் தான் எக்ஸைட் யூஸ் பண்ணணும். அதுக்கு முன்னால் எக்ஸைட் யூஸ் பண்ணிடக்கூடாது. புரியுதா? கால் எடுத்துருங்க. வண்டி திருப்பி ஸ்டெடி ஆனதுக்கப்புறம் தான் எக்ஸைட்டை யூஸ் பண்ணணும். சரிங்களா? நம்ம அந்த சைடு போய்க்கலாம், நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போதைக்கு நம்ம அங்கே போக சொல்லிடுவானோ சொல்ல மாட்டானோ அந்த யோசனைலாம் வேணாம். கொஞ்சம் ரிலாக்ஸாக நம்ம இந்த ரோட்டில் மெயின்டைன் பண்ணுவோம். சரிங்களா? அவருக்கு ஒரு ஹார்ன் அடிச்சுக்கலாம், அவ்வளோதான். இப்போ அந்த ரோட்டை பாருங்கள், யாராச்சும் வராங்களான்னு. இல்லை நம்ம இவ்வளோ தூரம் ரிலாக்ஸ் ஆகி இந்த மாதிரி கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் தான் நம்ம அந்த மிரர்லாம் யூஸ் பண்ணி நம்ம அந்த சைடு போகணும். நம்ம அங்கேயே ஒரு டிப்ரெஷனில் இருப்போம். உடனே நம்ம இந்த மிரர் யூஸ் பண்ணி இங்கே வரணும்னு நினைக்கக்கூடாது. சரிங்களா? இந்த வெள்ளைக்கோட்டுக்கு வரக்கூடாது. இந்த வெள்ளைக்கோட்டுக்கு வரக்கூடாது. வரக்கூடாதுங்க. அந்த காருக்கு தான் நம்ம அந்த பாசிலிட்டி யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணுங்க. புரிஞ்சுதா? இப்படி குறுக்க வராங்களே இந்த கார்காரங்களுக்கு, இங்கேருந்து குறுக்க வராங்களே அந்த கார்காரங்களுக்கு தான் அந்த பாசிலிட்டி நம்ம யூஸ் பண்ணணும். கரெக்டாக? டூவில் ஓட்டுவீங்களா தாங்க? அதான் டூவில் சொல்லி கொடுத்தா இருக்குமா? அப்படியா? இன்னும் கொஞ்சம் லைட்டாக எக்ஸலைட். நீங்களாம் ஆப்பக்கடை வைக்கிறதுக்கு முன்னாலேயே நாங்கள் ஆப்பக்கடை வச்சு முடிச்சு காலி பண்ணி வந்துட்டோம். சிடிசி ரவுண்டானால அந்த விநாயகர் தண்ணி பைப்பில் எவ்வளோ தண்ணி கூட முடிச்சிருக்கு தெரியுமா? நானும் உங்கள் அம்மாவும் எக்ஸைட் யூஸ் பண்ண போகலாம். பழைய தண்ணி டேங்க் இருக்குன்னு தெரியுமா? அதில் அத்தனை தண்ணி பிடிச்சிருக்கும்.
லைட்டாக டச் பண்ணுங்கள். போதாதுங்க. எக்ஸைட்டை பொறுத்த வரைக்கும் இப்படி தான் ரஞ்சினி யூஸ் பண்ணணும். எக்காரணம் மட்டும் மிதிச்சிடக்கூடாது. நீ தொட்டாலே எவ்வளோ அழகாக போகுது தெரியுதா? இதெல்லாம் ஃபீல் பண்ணுங்கள். இன்னைக்கு நான் ஸ்டேரிங் இப்படி பிடிச்சிருக்கேன், எக்ஸைட் இப்படி மிதிக்கிறேன்றதை ஃபீல் பண்ணுங்கள். ஹலோ, காலை எடுத்துருங்க. அவர் இண்டிகேட் ரைட்டில் போட்டிருக்காரு, காலை எடுத்துருங்க. ஹலோ ஹலோ அக்கா, குட் மார்னிங் அக்கா. அக்கா கேட்குதுங்களா? அண்ணா சொல்லுங்கண்ணா. இந்த காலை லைட்டாக எக்ஸைட் டச் பண்ணுங்கள். அண்ணா சொல்லுங்கண்ணா. சரிங்கண்ணா. சரிங்கண்ணா. ஓகே, நீங்கள் அந்த வண்டி எடுத்துருங்க. நாளையிலேருந்து அந்த வண்டிக்கே ஓட்டிடலாம். பட் டைமிங் மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஏன்னா திடீர்னு நான் இன்றைக்கி 2-3 ப்ரோக்ராம் வச்சுருக்கேன். இன்னும் 2 வீலர் கிளாஸ், இன்னும் 3 பேர் 2 வீலர் கிளாஸ் இருக்காங்க. ஒரு ஆள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 11 மணிக்கு நான் எல்ஆர்ஜி காலேஜ் இருக்கு இல்லைங்க, எல்ஆர்ஜிங்கிற மாதிரி இது பார்க் காலேஜ்கிட்ட 2 வீலர் கிளாஸு. அது போய் அதுக்குள்ளே காரில் இன்னொரு 2 பேர் இருக்காங்க. அவங்கள இறக்கி விட்டு நான் போய் அவர் 2 வீலர் அட்டன் பண்ணணும். வந்துட்டு 2 மணிக்கு மண்ணறை கிட்ட பாறைப்பாளையம் இருக்குது, அங்கே ஒருத்தங்க 2 வீலர் கிளாஸ் இருக்குது, அதை அட்டன் பண்ணணும். அதை முடிச்சுட்டு 3 மணிக்கு என் வீட்டுக்கிட்ட இன்னொரு 2 வீலர் கிளாஸ் இருக்குது, அதை முடிச்சுட்டு 4 மணிக்கு மெடிக்கல் காலேஜில் என் வீட்டுக்கிட்ட எக்ஸைட் யூஸ் பண்ணாதீங்க. இல்லை என் வீட்டுக்கிட்ட எக்ஸைட் கொஞ்சம் ஓகே. அதனால் நான் கமிட்மெண்ட் எடுத்துகிட்டு சரியாக இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் முன்கூட்டியே சொல்லியிருந்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அண்ணா இந்த டைம் வாங்கன்னு சொல்லிட்டு வந்திருப்பேன். கால் எடுத்துருந்தாங்க, கால் எடுத்துருக்கேன். ஓகே, மட்டும் சார் ஃபோன் மட்டும் தான் போய்ட்டு நீ சேப்லர் பண்ண கரெக்டாக. சத்யா தூங்கிட்டு முடிச்சிருக்கியா? சத்யா பார்த்துட்டு இருக்க. என்ன பார்க்குற? இப்போ நீ வண்டியில் ஏறி இங்கே உட்காந்து நீ என்ன வண்டிங்க அதை நான் பார்க்குறேன். எக்ஸைட் விட்டுதுங்க, மறுபடியும் கண்டினியூ பண்ணுங்கள். எதுக்காக எக்ஸைட் விட சொன்ன தெரிஞ்சுதான் போகலாம். மறுபடியும் விட்டுருங்க, மறுபடியும் டக்குன்னு கண்டினியூ. என்ன ரீசன்? அவர் நிற்கலைங்கிறத டக்குன்னு ஜட்ஜ்மெண்ட் எடுத்துடணும். அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி எக்ஸைட் யூஸ் பண்ணணும். ஓகே, நம்ம காரில் 2 நாள் வராங்களா? மறுபடியும் அவங்க காருக்கு வரலாம். உங்கள் கார் வாங்கிட்டே சொல்லுங்கன்னா நான் உங்கள் காருக்கே வந்து உங்கள் காலையே ஒரு 2 மணி நேரம் சொல்லி கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு. முதலே கூப்பிட்டு ப்ரோக்ராம் போட்டுருந்தாங்கன்னா இவங்க எல்லாத்தையும் ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு வர சொல்லிட்டு நம்ம ஒரு 1/2 மணி நேரம் சாப்பிட்டு நிம்மதியாக வந்துருக்கலாம். எக்ஸைட் விட்டுறாதுங்க. பட் இங்கெல்லாம் எக்ஸைட் விடும்போது என்ன பண்ணுங்க, நாளைக்கு கம்பல்சரி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சரிங்களா? எக்ஸைட் விட்டுருங்க. அசினா நிஜமாலுமே அப்படியே சொல்லிடுச்சா 4 நாளில் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, பரவாயில்ல, ஓரளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுதுன்னு. அசினா ஃப்ரெண்டு வைப்பா எக்ஸைட் யூஸ் பண்ண போகலாம். அசினா இப்படி நான் ஃபோட்டோ வைக்க முடியல, ஏன்னா கால் எடுத்துரு மிதிக்கக்கூடாது. இவங்க 2 பேர் சேர்ந்தா மட்டும் தான் அப்படி வைப்பாங்க, இல்லைன்னா அப்படி ஃபோட்டோ வராது. அதுவும் இப்போ சமீப காலமாக 2 வருஷம் ஆச்சு வரதில்லை. காலை எடுத்துருமா 1-2 வருஷம் அந்த மாதிரி ஃபோட்டோ வரதில்லை. ஏன் ரஞ்சினி அப்படி தானே? காலை எடுத்துருங்க. அசினா போய் சொல்லியிருக்கு, அசினா பேசும்போது சொல்லியிருக்காப்புல, பரவாயில்ல அந்த அண்ணா ஓரளவுக்கு சொல்லி கொடுத்துருக்காராட்டிருக்கு. ஏம்மா கால் எடுத்துருதுங்க. சேம் அதே தீபா மெடிக்கல்கிட்ட யூட்டர்ன் பண்ணி இறங்கிக்கலாம். சரிங்களா? இன்றைக்கி தான் இவ்வளோ நேரம் ஆகும், நாளைக்கெல்லாம் 20 நிமிஷம் தான். சரிங்களா? நீங்கள் நம்ம அங்கே உட்காந்து 20 நிமிஷம் 10 நிமிஷம் பேசிட்டு இருந்தீங்கட்டு எவ்வளோ நேரம் ஆச்சு. நாளைக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் வண்டி ஓட்டணும். நீங்கள் தீபா மெடிக்கல் எடுத்திங்கன்னா கோயில் வழி வந்து யூட்டர்ன் பண்ணும்போது 4 மாற்றி விட்ருவேன். சரிங்களா? ஒரு 2 நாளைக்கு இந்த ரோடு, அப்புறம் நம்ம ரோடு மாற்றி ஓட்டிக்கலாம். சரிங்களா? அசினாக்கு 4 நாள் இருக்குது. அசினா வருதான்னு கேளு. இன்னும் 4 நாள் உனக்கு இருக்காம்மா, எப்போ வரேன்னு கேளு. சரியா ரஞ்சினி? இப்போ தூங்கிட்டு இருக்கே நீ? அப்படியெல்லாம் கிடையாது. அப்படி நல்லா கவனமாக பேசாமல் உம்முன்னு வண்டி ஓட்டணும்னு நினச்சி ஓட்டாத. சரியா? அவள்கிட்ட பேசினா சொல்கிறேன். அப்படி சொல்கிறியா? இப்படினியா? எனக்கு தெரியல. சரியா? இப்போ பேசிக்கிறது 2 பேரும் பேசுவோம். ரிலாக்ஸ்
ரிலாக்ஸ் ஆயிருமா, ஜாலியாக இரு. வண்டி நீ தானே ஓட்ட, நானா ஓட்டிகிட்டு இருக்கேன். நான் கொஞ்சம் செய் டைப்ண்ணா அப்படிங்கிறியா? ஐமே ஹோம்லி கேள்ண்ணா அப்படிங்கிறியா? அப்படிலாம் இல்லையே, எனக்கு தெரியுமே. எக்ஸைட் விட்டுருங்க. அப்படி லைட்டாக எக்ஸைட். ஐயர் சிவா, சிவாண்ணா தானே? ஐயர் சிவா மூர்த்தி சிவாண்ணா. மாமா பேர் என்ன? அந்த ஹேண்டிகேப் மாதிரி நடப்பார், அவர் பேர் என்ன? ராஜா. கால் எடுத்துருங்க. அம்மா கடையில் இல்லை, கடை அங்கேயே தான் இருக்கா. கால் எடுத்துருங்க. லைட்டாக இன்னும் கொஞ்சம் கால் எடுத்துருங்க. இன்னும் கொஞ்சம் எக்ஸலேட்டர், இன்னும் கொஞ்சம் எக்ஸலேட்டர். இன்னும் கொஞ்சம். சண்முகம் என்ன சொன்னார் பாப்பா? இன்னும் கொஞ்சம் எக்ஸலேட்டர். நீ வரைய நான் மட்டும் போயிட்டு தட்டா? அவருக்கு ஒரு இடம் வேற, இந்த பொண்ணுக்கு ஒரு இடம் வேற. சண்முகனுக்கு இங்கே பல்லட் ரோடு, இந்த பொண்ணுக்கு ஊத்துக்குளி ரோடு. அப்படியே போக முடியாது. எப்படி சாமி போக? எனக்கு தெரியாது. அப்படி போகிற மாதிரி தான் 2 பேர் போகலாம் அப்படின்னு. இல்லை நீ வேணா வா, அந்த டீ கடையில் அந்த அக்கா கூட உட்காந்துக்கோ. இன்றைக்கி ரைட்டில் போட்டுக்கோங்க. எக்ஸைட் விட்டுருங்க. தனியாக ஓட்டம் போட முடியாது. நான் பிடிச்சிக்கிறேன். இடிக்காது. சரியா? எவ்வளோ நாள் கிளாஸ்? 15 நாள் தானே. அதே எவ்வளோ? 4000. சேம் 4000 தான். வண்டி நாங்கள் கொண்டு வந்துடுவோம். பெட்ரோல் எக்ஸ்பென்ஸ்லாம் எங்களுக்கு தான். முதல்ல ஒரு 5 நாளைக்கு வந்து சொல்லிக் கொடுத்தோம்னா 1 மணி நேரம் சொல்லித் தருவோம். ஃபஸ்ட்டு 5 days வந்து 1 மணி நேரம். அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா 40 minutes தான். அவங்க வந்து வண்டி இதுதான் ஓட்ட தெரியும், வண்டியில் ஏறும்போது டைமிங் கம்மியாகும். முதல்ல 1 மணி நேரம், 5 நாளைக்கு வந்து 1 hour. வண்டி எங்கள்கிட்டயே இருக்குன்னா 3500. அந்த பெட்ரோல் காசு மட்டும் நாங்கள் பண்ணிடுவோம். புரிஞ்சுதான்? எங்களுக்கு பெட்ரோல் எக்ஸ்பென்ஸ் ஆகிட்டு எங்களுக்கு அந்த 500 வரும். வண்டி உங்கள்கிட்ட இருக்கும்போது எங்களுக்கு பெட்ரோல் எக்ஸ்பென்ஸ் நாங்கள் நிறைய பேர் இருக்காங்கன்னா ஆட்டி அந்த மாதிரி பண்ணிருப்பாங்க. நீங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டு வண்டி மூவ் பண்ணுறதுக்கு டூ வீலரில் மட்டும் இன்னும் கொஞ்சம் இந்த முதுகுக்கு பின்னால் போகணும். திருப்பி ஃபுல்லாக திருப்பி. எக்ஸைட் மிதிக்காதீங்க. வண்டி திரும்ப வெயிட் பண்ணுங்கள். அப்படியே மாற்றி திருப்பிக்கலாம். அவ்வளோ வண்டியில் அந்த நிழலுக்கு போயிடலாம். எக்ஸைட்டர் எதுவும் யூஸ் பண்ணிடாதீங்க. பட் நாளைக்கு எப்படி இதெல்லாம் நிறுத்தணும் என்ன ஏதுங்கிறது போல நாளைக்கு கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சரிங்களா? ஓகே. ஏதாச்சும் டவுட்னா கையோடு கேட்டுருங்க. மெயினில் வச்சுட்டு இருக்காதீங்க. இன்றைக்கி நாளைக்கு வந்து அண்ணா எனக்கு இந்த சுவிட்சை மறந்துட்டேன், அண்ணா இந்த இண்டிகேட்டரை மறந்துட்டேன் இது அப்படிங்கிறது மட்டும்